Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருநெல்வேலி அரசு பேருந்தில் பயணித்தவர்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூலித்து மோசடி செய்வதை வீடியோ ஆதாரத்துடன் பயணி ஒருவர் அம்பலப்படுத்தினார். கோபாலசமுத்திரம் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியிலிருந்து திருநெல்வேலி பேருந்து நிலையத்தை நோக்கி நேற்று மாலை நேரத்தில் அரசு பேருந்து ஒன்று சென்றது. இதில் 7 பயணிகள் மட்டுமே பயணித்தனர். கல்லூரியிலிருந்து திருநெல்வேலி பேருந்து நிலையத்திற்கு கட்டணமாக 15 ரூபாய் வசூலிக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த பேருந்தில் பயணித்த பயணிகளிடம் நடத்துனர் ஒரு பயணிக்கு 2 பேர் என்ற கணக்கில் டிக்கெட் வழங்கி ஒவ்வொருவரிடமும் 30 ரூபாய் வீதம் வசூலித்துள்ளார். இதுகுறித்து நடத்துனரிடம் பயணி ஒருவர் கேள்வி எழுப்பிய போது அவர் பதிலளிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பயணி பேருந்தில் நடந்தவற்றை தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டார். புது பஸ் ஸ்டாண்டு போடுறதுக்கு போனால் ஜங்ஷன் போட்டு டிக்கெட் எடுத்திருக்காங்க. நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம், பிரச்சனை இல்லை. ஆனால் பஸ் இருக்குது இவ்வளோ பேர் தான். நான் என் வீட்டம்மா மட்டும்தான் வந்திருக்கோம். ஆனால் 4 டிக்கெட்டு, அதாவது ஒரு ஆளுக்கு 2 டிக்கெட் விதம் போட்டிருக்காங்க. சார் நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 1 பர்சன் 2 டிக்கெட்டு கேட்டால் ஸ்பெஷல் பஸ் தான். 1 பர்சன் தான் வந்திருக்காங்க. ஆனால் 2 பர்சன்ட் டிக்கெட் போட்டிருக்காங்க. ஆனால் உங்கள்கிட்ட நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 1 தானே. டிக்கெட் கொடுங்க. இங்கே பாருங்கள், 1 பர்சன் தான். ஆனால் 2 பேர்த்து டிக்கெட்டு கேட்டால் ஸ்பெஷல் பஸ்ஸு. அதே மாதிரி இன்னொரு 4 பேர் தான் இருக்காங்க. மொத்தமே இவ்வளோ தான். டிக்கெட் கொடுங்கண்ணே. நீங்கள் எத்தனை பேர்ண்ணே? நீங்கள் 2 பேரா? இதில் எத்தனை டிக்கெட் போட்டிருக்காங்க? 4 பேர் போட்டிருக்காங்க. மேல் 4 பேர். எத்தனை? 4 பேர். பாருங்கள். அரசு போக்குவரத்து கழகங்களில் இதுபோன்று பயணிகளிடம் பகல் கொள்ளை நடைபெற்று வருவதாக எழுந்த குற்றச்சாட்டு இந்த சம்பவம் மூலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. எனவே அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை வைத்தனர்.